இந்த வீடியோவில் 7th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் டேர்ம் 3ல சாப்டர் 2 பர்சன்டேஜ் அண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இதில் எக்ஸசைஸ் 2.4 வரை ஃபினிஷ் பண்ணிட்டோம். இந்த வீடியோவில் எக்ஸசைஸ் 2.5 மிஸ்செல்லானியஸ் ப்ராக்டிஸ் ப்ராப்ளம்ஸ். அதில் ஃபஸ்ட்டு ப்ராப்ளம், when Madhi was buying her flat, she had to put down a deposit of 1/10 of the value of the flat. What percentage was this? என்ன கொடுத்துருக்காங்க, என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்கணும். மதி என்ன பண்ணுறா, ஃப்ளாட்டு வாங்கும்போது, வெண்ணா போது பொழுதுன்னு வரும். அதாவது மதி வாஸ் பையிங் ஹர் ஃப்ளாட். ஃப்ளாட்னா என்னது, அடுக்குமாடி வீடு. அது அவள் வாங்கும்போது அவள் என்ன பண்ணுறா, வாங்குறது காசு வேணுமா இல்லையா, அந்த காசு வேணுமா, அந்த வேல்யூவில் 1/10 மடங்கு டெபாசிட் பண்ணணுமா. she had to put down a deposit. அதாவது இப்போ 10 lakhs அப்படின்னா 1 lakh என்ன பண்ணணும், டெபாசிட் பண்ணணுமா. நான் எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன், இதில் எவ்வளவு அமௌண்ட்டுன்னு கொடுக்கல. எக்ஸாம்பிளுக்கு இப்போ 10 lakhs அந்த ஃப்ளாட்டு கொடுத்து வாங்குகிறோம் அப்படின்னா அதில் ஒரு பகுதி அப்படின்னா தான் 1 lakhன்னு வரும். ஸோ அந்த 1 lakh அமௌண்ட்டை என்ன பண்ணணுமா, டெபாசிட் பண்ணணுமா. இதில் அமௌண்ட்டு கொடுக்கல, நம்ம என்ன பண்ணணும், இதை பர்சன்டேஜில் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. எவ்வளோ அமௌண்ட்டு அப்படிலாம் கேட்கல. அதாவது எவ்வளவு டெபாசிட் பண்ணுறோம், 1/10 டெபாசிட் பண்ணுறோம், அதை பர்சன்டேஜில் சொல்லணுமா. நமக்கு 1/10 ஃப்ராக்ஷன்னாலே பர்சன்டேஜ் கண்டுபிடிக்க தெரியும். ஒரு ஃப்ராக்ஷன் கொடுத்தா பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும்னா இன்ட்டு 100% போட்டாலே போதும். இப்போ இதை கேன்சல் பண்ணால் 10 வரும். ஆன்சர் 10%. இதுதான் ஆன்சர். 1/10 வந்து டெபாசிட் பண்ணுறோம். இப்போ 10 வேல்யூ ஆஃப் த ஃப்ளாட், அதாவது 10 ரூபா அந்த ஃப்ளாட்டோட அமௌண்ட்னா அதில் 1 ரூபா டெபாசிட் பண்ணணும். அதை பர்சன்டேஜில் சொல்லுங்கன்னா இப்போ பர்சன்டேஜ் நமக்கு 10%ன்னு வந்துடுச்சு. இதான் சொல்யூஷன். எழுது கிவன் ஃப்ராக்ஷன்னா 1/10. ஸோ இதை பர்சன்டேஜ் சொல்லணும்னா அந்த நம்ம 1/10 கூட 100%ஆல் மல்டிப்ளை பண்ணால் போதும். 100%னா 100/100 தானே, 100க்கு 100 எடுத்தால் தான் நம்ம 100%ன்னு சொல்லுவோம். ஸோ வேல்யூ எதுவும் நமக்கு சேஞ்சே ஆகாது. இதை கேன்சல் பண்ணும்போது 1 0 கேன்சல் பண்ணிடலாம். பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது, 10 தான் இருக்குது. ஸோ 10%. ஆன்சர் இஸ் 10%. தட்ஸ் ஆல். செகண்ட் ப்ராப்ளம், யாழ்னி ஸ்கோர் 15 out of 25 marks in a test. மார்க்ஸ்ன்னு போடல, express the marks scored by her in percentage. ஆக்சுவலாக யாழ்னிங்கிறத நம்ம தான் எடுத்துக்கிறோம். நம்ம இப்போ மிஸ்ஸு ஒரு மேக்ஸ் டெஸ்ட்டோ இப்போ மேக்ஸ் டெஸ்ட்டுன்னு வச்சுக்கோமே, அதில் அவுட் ஆஃப் 25னா 25க்கு 15 மார்க்ஸு ஸ்கோர் பண்ணியிருக்கான். அப்போ நான் தான் வச்சுக்கோங்களேன், 25 மார்க்ஸ்க்கு எக்ஸாம் வச்சா 15 மார்க்ஸ் தான் ஸ்கோர் பண்ணியிருக்கோமா. இது மார்க்ஸு 15 மார்க்ஸு சொல்லிட்டாங்க. அதை நம்ம எப்படி சொல்லணுமா, பர்சன்டேஜில் சொல்லணுமா. எக்ஸ்ப்ரெஸ் த மார்க்ஸ் ஸ்கோர் இவன் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கா, அந்த மார்க்கை பர்சன்டேஜில் சொல்லணுமா. பர்சன்டேஜில் சொல்ல நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ஃப்ராக்ஷன் தெரிஞ்சால் ஈஸியாக பண்ணிடலாம். இதுதான் ஃப்ராக்ஷன் ஃபார்மில் இருக்க. 25 மார்க்ஸ் வச்சதில் 15 மார்க்ஸ் யாழ்னி ஸ்கோர் பண்ணியிருக்கிறா. ஸோ அதை பர்சன்டேஜ் கன்வெர்ட் பண்ணால் என்ன பண்ணணும், 100%ஆல் மல்டிப்ளை பண்ணால் போதும். 125 is 425 are 100. நான் எப்போவுமே சொல்லியிருக்கேன் 425 are 100 ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருக்கேன். ஸோ இதை கேன்சல் பண்ணால் 4 ஆயிரும். 15 into 4%. 15 4 மல்டிப்ளை பண்ணால் 60%. திஸ் இஸ் த ஆன்சர். இனி சொல்யூஷன் எழுதிடலாம். சம்மு பெருசாக இருக்குது அப்படின்னு பார்க்கக்கூடாது. இதை ரீட் பண்ணிவிட்டு பர்சன்டேஜ் கன்வெர்ட் பண்ணோம்னா நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ராக்ஷனுக்கு எழுத முடியுமான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் டக்குன்னு ஆன்சர் எழுதிடலாம். யாழ்னியோட ஸ்கோர் எவ்வளவு, 15 out of 25. இப்படி சென்டென்ஸில் எழுதிடலாம். இதை எப்படி எழுதலாம், 25க்கு 15 மார்க்ஸ், அதான் 15 out of 25. ஃப்ராக்ஷன் ஃபார்ம் கிடச்சிருச்சா. நெக்ஸ்ட் இதை பர்சன்டேஜ் கன்வெர்ட் பண்ணுறோம். அந்த ஸ்கோரின் பர்சன்டேஜ் அப்படின்னா 15/25 நம்ம என்ன பண்ணுவோம், 100%ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு கேன்சல் பண்ணிடலாம். 125 is 25, 425 are 100. 15 into 4%. 15 4 மல்டிப்ளை பண்ணால் 60%. 15 4, 5 4s are 20, 1 4 is 4 plus 2 6. இதுதான் ஆன்சர். ஆன்சர் இஸ் 60%. நெக்ஸ்ட் ப்ராப்ளம்,
Third problem, out of total 120 teachers of a school, 70 were male. Express the number of male teachers as percentage. ஒரு ஸ்கூலில் டோட்டல் நம்பர் ஆஃப் டீச்சர்ஸ் எவ்வளோ இருக்காங்க? 120 டீச்சர்ஸ் இருக்காங்களாம். அதில் லேடிஸு ஜென்ஸு ஸ்டாஃப் இருப்பாங்க. இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா 70 டீச்சர்ஸ் யார்? மேல் டீச்சர்ஸாம். மேல்னா ஜென்ஸு. எக்ஸ்பிரஸ் த நம்பர் ஆஃப் மேல் டீச்சர்ஸ் அஸ் பர்சன்டேஜ். நம்பர் ஆஃப் மேல் டீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணணுமா? பர்சன்டேஜில் சொல்லணுமா? ஸோ இதில் வந்து மேல் டீச்சருக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ கொஸ்டின்லையும் மேல் டீச்சர் எவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க, அதையுமே தான் பர்சன்டேஜில் கேட்டிருக்காங்க. ஸோ கொஸ்டினில் மேல் டீச்சர்ஸா ஃபீமேல் டீச்சர்ஸாக நல்லா பார்த்துட்டு தான் சம் செய்ய ஆரம்பிக்கணும். ஃபீமேல் டீச்சர்ஸ்ன்னு கேட்டாங்கன்னா ஃபீமேல் டீச்சர்ஸ் நம்பர் ஆஃப் டீச்சர்ஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அதை பர்சன்டேஜை கன்வெர்ட் பண்ணோம். நமக்கு வந்து இப்போ மேல் டீச்சர்ஸ் தான். ஸோ மேல் டீச்சர்ஸ் நம்பர் ஆஃப் டீச்சர்ஸ் கொடுத்துட்டாங்க, 70 டீச்சர்ஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அதை பர்சன்டேஜுக்கு எழுதிடலாம். டோட்டல் நம்பர் ஆஃப் டீச்சர்ஸ் எவ்வளவு? 120. பர்சன்டேஜுக்கு கன்வெர்ட் பண்ணுவோம், 100%ஆல் பண்ணுவோம். இதை சால்வ் பண்ணிடலாம். சொல்யூஷன் போகலாம். டோட்டல் நம்பர் ஆஃப் டீச்சர்ஸ் எவ்வளவு? 120. அதை நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ராக்ஷனுக்கு எழுதுவோம். மேல் டீச்சர்ஸ் எவ்வளவு? அதில் நெக்ஸ்ட் லைனில் நம்பர் ஆஃப் மேல் டீச்சர்ஸ் எவ்வளவு? 70. அதை எழுதுனதுக்கப்புறம் தான் நம்ம ஃப்ராக்ஷன் எழுத முடியும். ஃப்ராக்ஷன் ஆஃப் மேல் டீச்சர்ஸ்னால் டோட்டல் நம்பர் ஆஃப் டீச்சர்ஸ் எவ்வளவு? 120. அதில் 70 டீச்சர்ஸ் மேல் டீச்சர்ஸ். இதை ஃப்ராக்ஷன் எழுதிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம பர்சன்டேஜில் எழுதிடலாம். பர்சன்டேஜ் ஆஃப் பர்சன்டேஜில் எழுதுவோன்னா இந்த 70/120 ஃப்ராக்ஷன் ஃபார்ம் கூட 100%ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணிடலாம். இதை 2 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். 6 2s are 12, 5 2s are 10. ஸோ பேலன்ஸ் எல்லாம் இருக்குது. 70 × 5 divided by 6. இந்த 70 5 6. நெக்ஸ்ட்டு கேன்சல் பண்ணிடலாம். இந்த 2 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். 3 2s are 6. இதை கேன்சல் பண்ணால் 3 2s are 6, பேலன்ஸ் 1, 5 2s are 10, 35 2s are 70. ஸோ திரும்பியும் அப்படியே தான் இருக்குது. 35 × 5 டிவைடட் பை இந்த 3 இருக்கா? பர்சன்டேஜ். இதை வந்து மல்டிப்ளை பண்ணுவோம். 35ஐயும் 5ஐயும். 5 5s are 25, பேலன்ஸ் 2, 3 5s are 15, 15 + 2 17, 175 divided by 3%. நெக்ஸ்ட்டு 175ஐ 3ஆல் டிவைட் பண்ணிடலாம். 5 3s are 15, 17ல் 5 15 மைனஸ் பண்ணால் பேலன்ஸ் 2, 5 கீழே கொண்டு வரலாமா? 25, 8 3s are 24, 25ல் 24 மைனஸ் பண்ணால் பேலன்ஸ் 1. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? இங்கே எதுவுமே போகாது. ஸோ இங்கே 0 போட்டுட்டு கோஷன்ட்டில் பாயிண்ட் வைக்கணும். 3 3s are 9, 1. திரும்ப 0 போடுவோம். 3 3s are 9. இப்படி போய்கிட்டே இருக்கும். போய்கிட்டே இருந்தால் நம்ம டெசிமலுக்கு அப்புறம் 2 டிஜிட் வந்தால் போதும், அப்புறம் நிறுத்திக்கலாம். ஸோ இந்த கோஷன் வேல்யூவை மட்டும் எழுதலாம். ஏன்னா 0.33ன்னு போய்கிட்டே இருக்கும்ல. 58.33%. இதான் ஆன்சராக கிடைக்குது. அப்போ மேல் டீச்சர்ஸை பர்சன்டேஜில் சொல்லும் போது பர்சன்டேஜ் 58.33% கிடைக்கு. இதை ஆன்சராக எழுதிடுவோம். ஆன்சர் இஸ் 58.33%. இல்லை பர்சன்டேஜ் ஆஃப் மேல் டீச்சர் இஸ் ஈக்குவல் டு 58.33% அப்படின்னு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் ப்ராப்ளம். Fourth problem, a cricket team won 70 matches during a year and lost 28 matches and no results for 2 matches. Find the percentage of matches they won. அதாவது ஒரு கிரிக்கெட் டீம் விளையாடுறாங்க, ஓகேயா? 70 மேட்சஸில் என்ன பண்ணிட்டாங்க? வின் பண்ணிட்டாங்க, ஜெயிச்சிட்டாங்களாம். 70 மேட்சஸில் ஜெயிச்சிட்டாங்க டியூரிங் ஏ இயர், ஒரு வருஷத்தில். ஒரு வருஷத்துக்கு இது கணக்கு பண்ணுறாங்க. ஒரு வருஷத்தில் 70 மேட்சஸ் வின் பண்ணியிருக்காங்க. 28 மேட்சஸ் எவ்வளவு? லாஸ்ட்னா வின் பண்ணலை, தோத்துட்டாங்க. அண்ட் நோ ரிசல்ட்ஸ் ஃபார் 2 மேட்சஸ். 2 மேட்ச் நடந்திருக்கு, அந்த 2 மேட்ச்சில் வின் பண்ணாங்களா இல்லை லாஸ்டான்னு சொல்லவே இல்லையா. நோ ரிசல்ட்டாக. ஃபைண்ட் த பர்சன்டேஜ் ஆஃப் மேட்சஸ் தே ஒன். ஆனால் அவங்க வின் பண்ண மேட்சுக்கு பர்சன்டேஜ் இல்லைன்னு கேட்டிருக்காங்க. வின்
வந்து 70 மேட்சஸில் வின் பண்ணிட்டாங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. இது வந்து நம்பர்ஸில் இருக்குது. அதை பர்சன்டேஜில் சொல்லணுமா? அவ்வளோதான். ஸோ நம்ம பர்சன்டேஜில் சொல்லணும்னா இதை ஃப்ராக்ஷனுக்கு கன்வெர்ட் பண்ணணும். வின் பண்ண மேட்சை டோட்டல் நம்பர் ஆஃப் மேட்ச் எவ்வளவு, அது டோட்டல் நம்பர் ஆஃப் மேட்சஸ் 100 வரணும். டோட்டல் நம்பர் ஆஃப் மேட்சஸ்னால் இந்த மேட்ச்சு வின் பண்ணது, லாஸ்ட் ஆனது, மேட்ச்சுக்கு ரிசல்ட்டே வராது, இவ்வளோத்தையும் ஆட் பண்ணுறோம். இதில் 2 மேட்சஸாக TWO2ன்னு போட்டோன்னா கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. ரெண்டு மேட்ச்சில் ரிசல்ட்டே வரல. 70 மேட்சஸ்க்கு வின் பண்ணியிருக்காங்க. ஸோ 70 மேட்சஸ் வின் பண்ணியிருக்காங்க. 28 மேட்சஸ் வின் பண்ணலை, லாஸ்ட் ஆகிட்டாங்க. 2 மேட்சஸ் ரிசல்ட்டே வரல. அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் மேட்சஸ்னால் 28 + 2 30. 30 70 ஆட் பண்ணால் 100. டோட்டலி 100 மேட்சஸில் 70 மேட்சஸ் வின் பண்ணியிருக்காங்க. இதை பர்சன்டேஜில் சொல்லணும்னா 100%ஆல் மல்டிப்ளை பண்ணோம். 100 கேன்சல். ஆன்சர் இஸ் 70%. அப்போ இதான் ஆன்சர். நாம் என்னதான் நம்பர் ஆஃப் மேட்சஸ் 1 வின் பண்ண மேட்ச் எவ்வளவு? 70 மேட்சஸ். ஸோ ஈக்குவல் டு 70. நம்பர் ஆஃப் மேட்சஸ் லாஸ்ட் எவ்வளவு? 28 மேட்சஸ். நோ ரிசல்ட் மேட்சஸ் எவ்வளவு? 2. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் மேட்சஸ்னால் 70 + 28 + 2 ஈக்குவல் டு 100. டோட்டல் நம்பர் ஆஃப் மேட்சஸ் எவ்வளவு? 100. இதை நம்ம ஃப்ராக்ஷன் எழுதிடலாமா? வின் பண்ண மேட்சை ஃப்ராக்ஷன் ஆஃப் மேட்சஸ், வின் பண்ண மேட்ச் தானே எழுதுகிறோம். ஸோ அதை ஃப்ராக்ஷன் எழுதணும்னா டோட்டலி 100 மேட்சஸ், அதில் எத்தனை வின் பண்ணியிருக்காங்க? 70. இதை நம்ம பர்சன்டேஜில் எழுதலாம். பர்சன்டேஜ் ஆஃப் மேட்சஸ், இதை பர்சன்டேஜில் எழுதணும்னா இந்த ஃப்ராக்ஷன் அப்படியே போடணும். 70 / 100 போட்டு இன்ட்டு 100%ஆல் மல்டிப்ளை பண்ணிடலாம். 100 கேன்சல். 70%. ஆன்சர் இஸ் 70%. அவ்வளோதான் இந்த ப்ராப்ளம். 4th problem. 5th problem. There are 500 students in a rural school. If 370 of them can swim, what percentage of them can swim and what percentage cannot? ஸ்கூல்னா தெரியும். ரூரல் ஸ்கூல்னா கிராமப்புறத்தில் இருக்கிற ஸ்கூல். ஸோ ரூரல் ஸ்கூலில், கிராமப்புறத்தில் இருக்கிற ஸ்கூலில் ஒரு ஸ்கூலு, அதில் டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ இருக்காங்க? 500 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களாம். அந்த இதில் if 370 ஆஃப் தெம்ங்கிறது என்னது? இந்த 500 ஸ்டூடெண்ட்ஸை தான் மென்ஷன் பண்ணுறாங்க. 500 ஸ்டூடெண்ட்ஸில் 370 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன தெரியும்? கேன் ஸ்விம் அப்படின்னா நீந்த தெரியுமா? வாட் பர்சன்டேஜ் ஆஃப் தெம் கேன் ஸ்விம்? இதில் 370 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்விம் பண்ண தெரியும், நீந்த தெரியும்னு கொடுத்துட்டாங்க. நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இதை பர்சன்டேஜில் சொல்லணுமா? அதுவும் சொல்லணும். அண்ட் இன்னொரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, வாட் பர்சன்டேஜ் கேனாட்னா முடியாது, ஸ்விம் பண்ண முடியாத ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பர்சன்டேஜில் கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் 500 ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் 370 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீந்த தெரியுமா, அதாவது ஸ்விம் பண்ண தெரியுமா? ஸோ இதை நமக்கு பர்சன்டேஜில் கண்டுபிடிக்க தெரியும். ஒரு ஃப்ராக்ஷனை பர்சன்டேஜில்னா 100%ஆல் மல்டிப்ளை பண்ண தெரியும். இதை பண்ணால் நமக்கு பர்சன்டேஜ் கிடச்சிரும். இதுக்கு ஆன்சர் கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு ஸ்விம் பண்ணால் தெரியாதவங்கன்னா இந்த 500லேருந்து இதை மைனஸ் பண்ணால் ஸ்விம் பண்ண தெரியாதவங்க கண்டுபிடிச்சிடலாம். அதை வந்து நம்ம பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சிடலாம். டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் 500. நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ கேன் ஸ்விம், அதாவது நீந்த தெரியுறவங்க எத்தனை பேர்? 370. இதில் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் N1 போட்டிருக்குன்னா ஒரு பாயிண்ட் வைக்கணும், அப்போ தான் நம்பர் ஆஃப்னு வரும். பாயிண்ட் வைக்காமனா நோ ஆஃப்னு வந்துடும். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸே மென்ஷன் பண்ணுறதுனால ஹூ போட்டிருக்கோம். ஹூ கேன் ஸ்விம் 370. இப்போ நம்ம இதை ஃப்ராக்ஷன் ஃபார்மில் எழுத போகிறோம். இதை ஸ்விம் பண்ணக்கூடியவங்களை 500 ஸ்டூடெண்ட்ஸில் 370 ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்விம் பண்ண தெரியுமா? இதில் நீங்கள் ஃப்ராக்ஷன் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ கேன் ஸ்விம் அப்படின்னு போடலாம். ஷார்ட்டாக ஃப்ராக்ஷன் போட்டாலும் ஓகே. பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ கேன் ஸ்விம், அதாவது நீந்தக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸை பர்சன்டேஜில் நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். பர்சன்டேஜில் கண்டுபிடிக்கணும்னா இந்த ஃப்ராக்ஷன் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்ல, இது கூட 100%ஆல் மல்டிப்ளை பண்ணணும். இந்த 2 zeros கேன்சல் ஆயிருமா? ரிமைனிங் என்ன இருக்குது? 370 / 5 மட்டும்தான் இருக்குது. இதில் 2 0 கேன்சல் பண்ணிட்டோம். இதை டிவைட் பண்ணலாம். 370 5ஆல் தானே டிவைட் பண்ணணும்.
இதில் என்ன போட்டால் வரும் 7 5s are 35 மைனஸ் பண்ணால் 2 ஜீரோவை நெக்ஸ்ட்டு கீழே கொண்டு வரலாம் 4 5s are 20 ஸோ இதை டிவைட் பண்ண நமக்கு என்ன வருது 74%. ஸ்விம் பண்ணக்கூடியவங்க 74%. அதாவது நீந்த தெரிகிறவங்க 370. அப்போ நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ கேனாட் ஸ்விம் பண்ண தெரியாதவங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் மைனஸ் ஸ்விம் பண்ண தெரிஞ்சவங்க 500லேருந்து 370 மைனஸ் பண்ணணும் 0 50லேருந்து 37 மைனஸ் பண்ணால் ஷார்ட்டாக இது 10 இது 4 ஆயிரும் 10ல் 7 மைனஸ் பண்ணால் 3 4லேருந்து 3 மைனஸ் பண்ணால் 1 ஸோ 130. இந்த இதுக்கு ஃப்ராக்ஷன் எழுதணும்ல கேன் ஸ்விம்முக்கு அதே மாதிரி கேனாட் ஸ்விம்முக்கும் ஃப்ராக்ஷன் எழுதலாம் 130 டிவைட் பை 500 போடலாம் இல்லை ஸ்ட்ரெயிட்டாக பர்சன்டேஜ்னு எழுதினாலும் ஓகே நமக்கு இதுக்கு போட்டுட்டோம் ஸோ பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ cannot swim 130 500 ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து 130 ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஸ்விம் பண்ண தெரியாது பர்சன்டேஜ்னா இன்ட்டு 100%. இந்த 2 zeros கேன்சல் பண்ணிடலாம் அப்போ நியூமினேட்டரில் 130 டிவைடட் பை டினாமினேட்டரில் அந்த 5 மட்டும்தான் இருக்குது பர்சன்டேஜ் 130 5ஆல் டிவைட் பண்ணிடலாம் 2 5s are 10 13ல் 10 மைனஸ் பண்ணால் 3 இந்த 0 இருக்கா இதை கீழே கொண்டு வந்துடலாம் 30 ஸோ 6 5s are 30. அப்போ இதில் என்ன கிடைக்குது 26 தானே கிடச்சிது 135ஆல் டிவைட் பண்ணால் 6% 26%. லாஸ்ட்டாக அப்படி ஆன்சர் எழுதிடலாம் 74% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு கூட போடலாம் 74% can swim 26% cannot swim ஷார்ட்டாக எழுதியிருக்கேன் இல்லை 74% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கேன் ஸ்விம் அண்ட் 26% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் cannot swim இப்படி எழுதலாம் இதுதான் ஆன்சர் இந்த ப்ராப்ளத்துக்கு 5th ப்ராப்ளம் finished. Next 6th one. 6th one, the ratio of Saral's income to her savings is 4:1. What is the percentage of money saved by her? சாரால் வாங்குகிற இன்கம்மை எப்படி பிரிக்காங்க 4:1 ரேஷியோவில் பிரிக்கிறாங்க இந்த 1 தான் சேவிங்ஸ்க்கு ஓகேயா அந்த இதுக்கப்புறம் வந்திருக்குல்ல இதுதான் சேவிங்ஸ்குள்ளே தான் 1 பார்ட்டு சேவிங்ஸ்க்கு போடுறாங்க ரிமைனிங் 4 பார்ட்ஸ் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாங்க வாட் இஸ் த பர்சன்டேஜ் ஆஃப் மணி சேவ்டு பை ஹேர் இதை வந்து அதாவது டோட்டல் பார்ட் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணுண்டு நம்ம ரேஷியோ கொடுத்தாலே ஆட் பண்ணிவிட்டு அதில் எத்தனை பார்ட் நம்ம அதுக்காக யூஸ் பண்ணியிருக்கோம் அதை பர்சன்டேஜில் கண்டுபிடிக்க சொல்லிருந்துச்சுன்னா அது என்கிட்ட 100%ன்னு போடணும் நம்ம கொஸ்டினில் கேட்டிருக்கிறது சேவ் பண்ண அமௌண்ட்டோட பர்சன்டேஜ் தான் கேட்டிருக்கு ஸோ சேவ் பண்ணது 1 பார்ட் தான் அப்போ டோட்டல் பார்ட்ஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும் டோட்டல் பார்ட்ஸ் ஆஃப் மணினா இந்த 4ஐயும் 1ஐயும் ஆட் பண்ணணும் 4 + 1 = 5 பார்ட்ஸ் டோட்டலாக 5 பார்ட்ஸ் 5 பார்ட்ஸில் சேவிங்ஸ்க்கு ஒரே ஒரு பார்ட்டு தான் பார்ட் ஆஃப் மணி சேவ்டு 1 பார்ட்டு தான் இதை நம்ம ஃப்ராக்ஷன் எழுதணும் ஃப்ராக்ஷனில் எழுதுனா என்ன கிடைக்கும் 1/5 டோட்டல் 5 பார்ட்ஸில் 1 பார்ட் சேவிங்க்குள்ளது நெக்ஸ்ட் நம்ம பர்சன்டேஜில் கண்டுபிடிக்கணும்ல ஒரு ஃப்ராக்ஷனை பர்சன்டேஜுக்கு பண்ணோன்னா 100% அப்படின்னு போடுவோம் 5ஐயும் 100ஐயும் கேன்சல் பண்ணோம் 1 5 is 5 2 5s are 10 0 ஸோ என்ன கிடச்சிருக்கு 20 தான் 20%. அப்போ ஆன்சர் என்னது 20%. இப்படி ஷார்ட்டாக போடலாம் இல்லை பர்சன்டேஜ் ஆஃப் மணி சேவ்டு பை ஹெர் அவளால் சேவ் பண்ணப்பட்டது தானே = 20%ன்னு போட்டுக்கலாம் எப்போ நான் ஷார்ட்டாக முடிக்கணும்னு முடிச்சுக்கலாம் 6th ப்ராப்ளம் finished. Next 7th one. A salesman is on commission rate of 5%. How much commission does he make on sales worth ₹1,500? ஒரு சேல்ஸ்மேன் வியாபாரி கமிஷன் ரேட் 5% வாங்குறாராம் அதாவது ஏதாவது சேல்ஸ் பண்ணால் அதில் 5% கமிஷன் அவருக்கு 5%னா என்ன மீனிங் 100க்கு 5 அதாவது ஒரு திங்ஸு 100 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணால் 5 rupees அவருக்கு கமிஷன் கிடைக்குமா
அதான் மீனிங். 100 ருபீஸ் திங்ஸை சேல்ஸ் பண்ணால் அவருக்கு 5 ருபீஸ் கமிஷனா. இப்போ வந்து 1000 ருபீஸுக்கு சேல்ஸ் பண்ணுறாருன்னா அப்போ இது கூட 10ஆல் மல்டிப்ளை பண்ணால் 1000 வரும். ஸோ இது கூட 10ஆல் மல்டிப்ளை வரும் 50 ருபீஸ். 1000 ருபீஸ்க்கு சேல்ஸ் பண்ணால் 50 ருபீஸ். ஹவு மச் கமிஷன் டஸ் ஹி மேக் ஆன் சேல்ஸ் ஒர்த் 1500. அந்த அவர் எவ்வளோ ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணியிருக்காரு? 1500 ருபீஸ்க்கு சேல்ஸ் பண்ணால் அவருக்கு கமிஷன் எவ்வளோ கிடச்சிருக்கும்? இதான் கொஸ்டின். 100 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணால் 5 ருபீஸ் கமிஷனு. அப்படின்னா 1500 ருபீஸ்க்கு அப்படின்னு கேட்டிருக்கு. ஸோ ஓகே, அதாவது நான் 5% மீனிங்க்கு சொல்ல வந்தேன். 100 ருபீஸ்னால் 5 ருபீஸு கமிஷன் அப்படின்னு பர்சன்டேஜில் சொன்னேன். அதாவது ஒரு திங்ஸ் சேல்ஸ் பண்ணால் அவருக்கு 5% கமிஷன் எடுத்துக்குவாராம். 1500 ருபீஸ்க்கு ஒரு திங்ஸை சேல்ஸ் பண்ணால் அவருக்கு எவ்வளோ கமிஷன் கிடச்சிருக்கும்? இதுதான் கொஸ்டின். ஸோ டோட்டலாக அமௌண்ட் ஆஃப் சேல் எவ்வளவு? சேல்ஸ் பண்ண அமௌண்ட்டு 1500. டோட்டல் அமௌண்ட் ஆன் சேல். கமிஷன் ரேட் எவ்வளவு? ஆக்சுவலாக கொடுத்துருக்க கமிஷன் ரேட் எவ்வளவு? 5%. இவ்வளோ காசுக்கு அவர் எவ்வளோ கமிஷன் பெற்றிருப்பார்? ரிசீவ்னா பெறுறது, கமிஷன் ரிசீவ்டு எவ்வளோ பெற்றிருப்பார் அப்படின்னா 5% ஆஃப் ருபீஸ் 1500. அதாவது 1500க்கு 5% எவ்வளவு கமிஷன்? அதான் கண்டுபிடிக்கணும். இதுக்கு அதான் மீனிங். 1500க்கு 5% கமிஷன் பெறுறாரு. 5%னா 5/100 பர்சன்டேஜை எடுத்துட்டோன்னா டினாமினேட்டரில் 100 போடுவோம். ஆஃப் இருக்கிற இடத்துல அப்படியே மல்டிப்ளிகேஷன் சைன் போடுவோம். 1500. 2 zeros கேன்சலா. ஸோ பேலன்ஸ் என்ன இருக்குது? 5ம் 15 தான் இருக்குது. இதில் 2 zeros கேன்சல் பண்ணோம். 5 × 15. 15 5 என்ன வரும்? 5 5s are 25. Balance to 1 5 is 5 5 to 7 75. Answer is 75. இவ்வளோ தான் ஆன்சர். இந்த ப்ராப்ளம் ஃபினிஷ்ட். எத்தனாவது? 7th ப்ராப்ளம்